Hi guys, welcome back to Sarmila Lifestyle channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். என்னோட பேரு சர்மிளா. நம்ம சேனல்ல நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா சர்மிளா லைஃப்ஸ்டைல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க பார்க்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இன்னைக்கு நான் உங்க கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா மீஷோல மெகா பிளாக் பூஸ்டர் சேல் போயிட்டு இருந்துச்சு. அந்த சேலில் பார்த்தீங்கன்னா நான் ரேண்டமாக கொஞ்சம் ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அதோட ரிவ்யூ வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் மீஷோலேருந்து ரேண்டமாக கொஞ்சம் ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இதோட ரிவ்யூ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே உங்கள் கூட நான் ரிவ்யூஸ் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆஃபரில் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தேவையான பொருள் மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ரேண்டமாக கொஞ்சம் ப்ராடக்ட் மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட ரிவ்யூ தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குர்த்தி தான் வாங்கியிருந்தேன். இது லாங் ஃபார்ம் குர்த்தி. ஸோ இந்த கவர்லேயே போட்டிருக்காங்க பாருங்களேன், மெகா பிளாக் பூஸ்டர் சேல் 80% ஆஃபர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே இந்த மாதிரி ஒரு கார்டு வச்சுருக்காங்க. இதில் என்ன எழுதியிருக்குன்னா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஆர்டர், ஸோ யுவர் சப்போர்ட் ஆஃப் யுவர் ஸ்மால் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹம்பிள் ரெக்வெஸ்ட்னு கொடுத்து அவங்களுக்கு ஸ்டார்லாம் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 5 ஸ்டார் ரேட்டிங்லாம் கொடுப்போம்ல, ஸோ அதை கொடுக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஒரு லாங் குர்த்தா. இதில் ஃபேண்டெலாம் வராது, வெறும் குர்த்தா மட்டும்தான் வரும். ஸோ இதோட ப்ரைஸ் என்னன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ப்ரைஸ் எல்லாமே நான் சைடு அட்டாச் பண்ணுறேன், எல்லாருமே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு கலர். இது பிளாக் அண்ட் க்ரீன் அப்புறம் ஒரு மாதிரி கலர் சேர்ந்துருக்கு. ஸோ இதுதான். இதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த குர்த்தா இப்படி தான் இருக்குது. கழுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ரவுண்டு கழுத்து கொடுத்துருக்காங்க, ரவுண்ட் நெக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி மாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மாடல். 2 சைடுமே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. ரொம்ப லாங் கவுனு. நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய பூ மாடல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹிப்பு சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா லாங் கவுனு. ஸோ ரொம்பவே லாங்காக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா எல் சைஸ் எனக்கு போட்டிருந்தேன். பட் எல் சைஸே கொஞ்சம் பெரியாசாக தான் இருக்குது. நான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால எல் சைஸ் போட்டிருந்தேன். ஸோ ப்ராடக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, நல்லாயிருக்கு காய்ஸ். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி ப்ரைஸ் தான். ஸோ ப்ரைஸ் நான் கண்டிப்பாக சைடு அட்டாச் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு கூட போட்டு போகலாம், நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப வெயிட் இல்லாமல். ஸோ நல்லா சூப்பராக இருக்குது. கலர் மட்டும் லைட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பட் கலரே அப்படி தான். ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட கலரே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், கலரே இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. கேட்லாக்லேயுமே கலர் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டு. நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி மட்டும் பார்த்தேன் எதுவும் டேமேஜ் இருக்கான்னு, மற்றபடி எதுவுமே பண்ணலை. ஸோ இதுதான் நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டு. இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு லிப் லைனர். நம்ம வெளியெல்லாம் லிப் லைனர் வாங்கினோம்னா ரேட் அதிகமாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஒரு லிப் லைனர் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி பபிள் ட்ராப்லாம் போட்டு சூப்பராக நமக்கு அனுப்பியிருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த லிப் லைனர் பார்த்தீங்கன்னா 12 கலர்ஸ் நமக்கு வருது. நான் வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு லிப் லைனர் 20 ருபீஸ் வாங்கினேன். ஆனால் இதில் 12 கலர்ஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150க்குள்ளே தான் வந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது சூப்பர் மேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா 12 கலர்ஸ் இருக்குது. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி 12 கலர் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஒவ்வொரு லிப்ஸ்டிக் கலருக்கு ஏற்றாப்பில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒன்று போட்டு பார்க்கலாமா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. சூப்பர் மேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது நல்லா அப்ளை ஆகுது.
ஸோ இந்த மாதிரி ஒரு 12 கலர் சேர்ந்தே நமக்கு 150க்கு தான் வருது. ஆனால் வெளியே வாங்கினோம்னா நான் வந்து ஒரு கலர் வந்து 20 ருபீஸ் வாங்கினேன். பட் இதில் வந்து நமக்கு 12 கலர்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட ஃபுல்லத்தையுமே நான் போட்டு ஒரு வீடியோ போடுறேன், ரிவ்யூ மாதிரி. எல்லா கலருமே போட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன். இதை வந்து நீங்கள் லிப்ஸ்டிக்காக கூட போட்டுக்கலாம், லிப் லைனர் மாதிரி போட்டுக்கலாம், லிப்ஸ்டிக்காகவும் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து இது எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் வந்து இதில் உள்ள எல்லா கலருமே நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எப்படி டிஃப்ரென்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 12 கலர் லிப் லைனர் வந்து நமக்கு வெறும் 150க்குள்ளே தான் வருது. கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ப்ராடக்ட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவுமே எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கேன். ரேட்டுமே கம்மியாக அஃபோர்டபுளாக தான் வாங்கியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து இதுதான். இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் ரோலர் தான். இது வந்து காம்போவாக கிடச்சிது. ஸோ இதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 69 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா காம்போவாக வருது நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஐஸ் ரோலர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கவர் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஐஸ் ரோலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே வாங்கினீங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணி இதில் வந்து ரைஸ் வாட்டர் இல்லாட்டி பீட்ரூட் ஜூஸு எந்த இது உங்களுக்கு ஃபேஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அது இதில் ஊற்றி இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி திறந்து பக்கத்தில் இது வந்து நல்லா கட்டியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபேஸில் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே இது கைட்டு நம்ம வச்சு யூஸ் பண்ணோம்னா ஐஸ் க்யூப் கீழே விழுந்துகிட்டே இருக்குமா, இந்த மாதிரி நம்ம வாங்கி யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஐஸ் க்யூப் வந்து ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுவேன்னா ஸோ அதனால தான் இது வாங்கினேன். ஸோ அதிகம். ஆனால் நமக்கு காம்போவாக இது ஒன்று கிடச்சிருக்கு. இதுவுமே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே நம்ம ஐஸ் வந்து ஊற்றி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா மோல்டு மாதிரி லப்பர் மோல்டு மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சும்மா ஐஸ் வந்து வரவே வராது நம்ம எடுக்கும் போச்சில். நீங்கள் இதில் ஊற்றி வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வந்துடும். ஏன்னா இது வந்து லப்பர் மோல்டு மாதிரி தானே இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இப்போது நெல்லிக்காய் ஜூஸு, ஆரஞ்சு ஜூஸு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜூஸு அடித்து இதுக்குள்ளே ஊற்றி வச்சுட்டு நீங்கள் ஒரு கிளாஸில் வந்து 2 இதாக எடுத்து போட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி குடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 இது நமக்கு வந்து வெறும் 69க்கு தான் கிடச்சிது. இந்த ரெண்டுமே காம்போவில் 69க்கு கொடுத்தாங்க. இது வெளியே கிடைக்குமான்னு தெரியல. பட் எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் நான் இது வாங்கினேன். இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து இதுதான். இது வந்து ஒரு ஃபைனலான ப்ராடக்ட்டு. ஸோ மொத்தமே நான் வந்து 4 ப்ராடக்ட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த தடவை அவ்வளோ எதுவுமே ஆர்டர் பண்ணல. ஸோ இதுதான் ஃபைனலு. இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வாட்ச் தாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து தான் இந்த வாட்ச் வாங்கினேன். எங்கள் அம்மா வாட்ச் வந்து ரிப்பேர் ஆகிட்டுன்னு சொன்னாங்க. அதனால் எங்கள் அம்மாவுக்கு தான் இந்த வாட்ச் வாங்கினேன். நான் ஒரு வாட்ச் தான் தேடினா, ஆனால் ரெண்டுமே காம்போவில் கிடச்சிது. காம்போவில் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 178 ரூபாய்க்கு 2 வாட்ச் கிடச்சிதுங்க. ரொம்பவே சூப்பரான வாட்ச், ரொம்பவே ஒர்த்தானதுன்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி வாட்ச் தான் எங்கள் அம்மா கேட்டுவாங்களா. ஸோ அதனால் இதில் நானும் ஒன்று வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த காம்போ வாட்ச் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பாருங்கள், உங்களுக்கு வெளிச்சத்தில் தெரியுதான்னு தெரில. ஒன்று ஒயிட் கலர், இன்னொன்று வந்து கோல்டு கலரு. ஸோ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இல்லையே இந்த வாட்ச் 200 இருக்குங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து 178க்கு கிடச்சிருக்கு. ஸோ கையில் கட்டி பார்ப்போமா, பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. குவாலிட்டி வைஸ் செம்ம. எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரைஸுக்கு வாட்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ இந்த வாட்ச் பார்த்திங்கன்னா 178க்கு தான் வாங்கியிருந்தேன். கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்து தான் வாங்கினாங்க. ஸோ இந்த ஆஃபர் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த ஆஃபர்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த மெகா சூப்பர் சேல் ஆஃபர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு வந்து இந்த பிளாக் ஃபாரஸ்ட் சேல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? நீங்கள் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணிங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு 4 ப்ராடக்ட் தான் வாங்கியிருந்தேன். எல்லாமே எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ப்ராடக்ட் தான் வாங்கியிருந்தேன். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் காமிச்ச ப்ராடக்ட் எல்லாமே அந்த ப்ரைஸுக்கு வந்து ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் எதெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சர்மிளா லைஃப் ஸ்டைல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்து வச்சுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மீஷோவில் வந்து ஆஃபர்லாம் போடுறாங்க. ஸோ இந்த ஆஃபர்லாம் எனக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் ஆஃபர் வீடியோலாம் போடுவேன். ஸோ ரிவ்யூ வீடியோ எல்லாமே போடுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னை இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டிப்ஸ் வீடியோ ஏதாவது வேணும்னா மறக்காமல்
கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம்.